என்னப்பா போன விஷயம் என்னாச்சு? எங்கடா பணம் வாங்குறப்ப காலில் வந்து விழுந்து வாங்குறானோ, திருப்பி கேட்க போனா கொடுக்கறதுக்கு வலிக்குது. சை, கொடுத்த பணத்தை வாங்குறதுக்குள்ள உசுறு போகுது. ஏண்டா அண்ணன் வேற கொஞ்ச நாளா மில்லு பக்கம் வரமாட்டாரு, எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. ஆமா, நீ எதுக்கு போன் பண்ண? எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாம் நடந்துரும் போல இருக்குப்பா. என்னடா சொல்ற? எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. டேய், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவியா? சொல்றதை தெளிவா சொல்ல மாட்டேன், தெளிவா சொல்றா. அத்தையும் ராஜியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் அங்கதான் இருக்காங்க. அவங்க எதுக்கு நாங்க வரணும்? பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்காங்க. அப்பத்தாவும் பெரியப்பாவும் அம்மாவும் அங்க அப்படியே பாசமலைய கொட்டுறாங்க. அவரும் ஒண்ணு லேசுப்பட்டவர் இல்லப்பா, பயங்கரமா உருகுறார் அந்த ராஜு கிட்ட. ஏண்டா இந்த ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி போனதுல இருந்து அவரு கூடயே நான் இருக்கேன்டா. ஊருக்காரங்க இந்த என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு காதல விழாம கண்ணுங்க திரும்ப நான் பாத்துக்கிறேன். ஆனா அவருக்கு அந்த ஓடுகாலி மேல தனி பாசம்டா. அந்த சின்ன ஓடுகாலி மேல அதை விட அதிகமா பாசம் வச்சிருக்காருடா. அது கூட பரவாயில்லப்பா, அந்த கதிரை பாராட்டி பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவனை அந்த வீட்டுல ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காங்களாம். வளர்த்தாங்க வளர்த்து கிழிச்சாங்க. நமக்கே தெரியாம உன் பெரியப்பாவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காண்டா. அவரும் மந்திரிச்சு விட்ட மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இதுல பாராட்டு பத்திரம் மட்டும்தான் ரொம்ப குறைச்சல். வாக்கிங் கூட்டிட்டு போறேன் ராஜி அவரை வெளியில கூட்டிட்டு போனாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் பார்த்தா கதிரோட அப்பாவும் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுனாங்க? அது எதுவும் தெரியலப்பா, ஆனா உருக்கமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல கதிரோட எங்கெல்லாமோ போனாரு, அப்புறம் அத்தையும் ராஜியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. மொத்த குடும்பமும் வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. வந்துருமோ? என்னடா வந்துரும், இப்பதான் பாதி வந்துடுச்சுல்ல, மீதி மொத்தமா உள்ள வந்துரும். வந்து மொத்த சத்தியம் ஆட்டையை போட்டுரும். இந்த குடும்பத்தை எப்படியே விட்டுன்னு வச்சுக்க, நம்மள நடுத்தர நிக்க வச்சிரும். அப்பா, ஏண்டா குமாரு, உன் பெரியப்பா அதான் எங்க அண்ணா, அவர் ஆபரேஷன் கதி நீ நம்புறியாடா? அதான் ஆபரேஷன் தான் பண்ணிருக்காரு. ஆபரேஷன் பண்ணிருக்காரா? அது சரி, அது கூட சேர்ந்து ஒரு குட்டி கதை சொல்றாரா? அதை நீ நம்புறா? ஏண்டா அம்புட்டு பெரிய பயந்தாங்களையாடா? இல்ல யாருனே ஆபரேஷன் பண்றதுக்கு சிவங்களை இடமே கிடையாதா? எதுக்குடா அவர் சென்னை வரைக்கும் போனோம்? தப்பாடுறா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சர்க்கிள் விசாரிச்சுட்டான், இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகாதுடா. ஆனா இவரு 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா இந்த 420 ஒரு ஏமாத்தி வாங்கியிருக்காண்டா. இவரு அவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்திருக்காரு. என்னமோ தப்பா இருக்குடா. அப்பா, நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிறத விட்டுட்டு பெரியப்பா கிட்டே போய் நேராவே கேட்கலாம்ப்பா. யாரு? உன் பெரியப்பா கிட்ட? அப்படியே கேட்டாலும் உடனே பதில் சொல்றாருன்னு வச்சுக்க. அவர் தான் இப்ப ஃபுல்லா சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாரடா. சரி, வேற வழியே இல்ல, சண்டை தான் போட்டாகணும். சண்டையாவது போடலாம் வாங்க. அம்பிட்டுதான் மொத்தமா ஊத்தி முட்டு போக வேண்டியதுதான். உங்க அப்பச்சி இருக்குல்ல, அதான் என்ன பத்த ஆத்தா இருக்குல்ல, உடம்பு சரியில்லாதவன இந்த பாடுபடுத்துறேன்னு ஆரம்பிச்சிருண்டா, சிம்பத்தி ஃபுல்லா அந்த பக்கம் போயிடும். உனக்கு ஈவு இருக்கா இறக்காங்கன்னு என் பக்கம் திரும்பிப்பாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அப்ப என்னதான்ப்பா பண்றது? என்ன வேணா நடக்கட்டும்னு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடா. ஒரு 2-3 நாள் அமைதியா இருப்போம், அண்ணன் கொஞ்சம் தேறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கச்சேரி வச்சுக்கலாம். பயமா இருக்குப்பா. ஏய், ஒன்னும் பயப்படாதடா. நீ நம்மள மீறி நம்ம வீட்டு பணம் 10 லட்சம் ரூபா போயிடுச்சு. இனிமே ஒரு 10 பைசா கூட நம்ம வீட்டு காசு தூக்கி கொடுக்க விட மாட்டான். பாத்துக்கலாம், விடு. இதுக்கெல்லாம் கவலைப்படாத, விடு. அதான் உங்க அப்பா சக்திவேல் இருக்கான்ல. அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அம்மு. மக பிரசவத்துக்கு வந்திருக்கா போல. ஆமா. அதுக்குதான் சீட்டை புடிச்சீங்களா? ஆமா, ஸ்கேனு மருந்து மாத்திரைன்னு செலவை சமாளிக்கவே முடியல. இன்னும் பிரசவம் வேற இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல.
அக்கா இந்தாங்கக்கா. எவ்வளோப்பா? 480 ரூபா. ஆ சரி, அக்கவுண்ட்ல எழுதிக்கப்பா, கொடுத்துடுறேன். சரிங்கக்கா. வரேன் அம்மா. வாக்கா. அப்பா அவங்க அக்கௌண்ட்ல. அவங்களுக்கு என்ன வேணும்? அக்கா எனக்கா வேணும்? 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுப்பா. எவ்வளவு ஆச்சு? காசு அங்க கொடுத்துருங்க. இல்லை சரவணா, அப்பா. இங்க வாடா. ஆ. என்னப்பா? நீ ஒரு வேலை செய்யணும்டா. சொல்லுங்கப்பா. நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் தங்கமேல்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. எதுக்குப்பா? எதுக்கா? ஏலே, அந்த பிள்ளைக்கு செலவு இருக்கும்லடா. இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது தானே முறை. இல்லப்பா, நான் போக மாட்டேன். சொல்றேன் இல்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா. முடியாதுப்பா. அங்கெல்லாம் என்ன போக சொல்லாதீங்கப்பா, நான் போக மாட்டேன். பாரு ஏலே, நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போது அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க வேணாமா? ஏண்டா, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி நம்ம விட்டு நம்ம ஒதுக்கிற முடியுமாடா? இல்லை, உனக்கு பிறக்க போற குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறையா நடந்துக்கடா. பா, குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. அதுக்காக நான் அவளை போய் பார்க்கறதோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதோ இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. இலை, நீ மயில கூட்டு போ, உடனே அந்த புள்ள கூட சேர்ந்து வரணும்னு நான் சொல்ல வரல. போய் பணத்தை கொடுத்துட்டு வரணும் தானே சொல்றேன். நான் ஏன்பா செய்யணும்? வர்ற அப்பா, அவளையோ அவ குடும்பத்துல இருக்கவங்களையும் என்னால பார்க்கவோ பேசவோ முடியாதுப்பா. அப்பா, இது வரைக்கும் நீங்க சொல்லி எதையுமே நான் மறுத்ததில்ல. ஆனா இந்த விஷயத்துல நீங்க சொல்றது எதையுமே என்னால பண்ண முடியாதுப்பா. ப்ளீஸ்பா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க. வாங்க, என்ன வேணும்? என் பேரு கார்த்திகேயன். நான் நாச்சியார்புரத்துல இருந்து வரேன். தம்பி, பொருள் வாங்க வரவங்க பேரு ஊரு முகவரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ என்ன வேணும்னு சொன்னா போதும், அதை உடனே எடுத்து கொடுத்துருவோம். நான் எதுவும் வாங்க வரலைங்க, கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் நாச்சியார்புரத்துல தோட்டம் வச்சிருக்கேன். அங்க ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல எங்க வீட்டு தேவைக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்போ தோட்டம் கொஞ்சம் பெருசாயிருச்சு, விளைச்சலும் அதிகமாயிருச்சு. தம்பி, உன் தோட்டத்து கதையெல்லாம் எனக்கு எதுக்குப்பா? உனக்கு என்ன வேணும் அதை முதல் சொல்லு. காய்கறி பழங்கள்ல நிறைய சத்து இருக்கு, எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற காய்கறி எல்லாம் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. அத விளைவிக்கிற முறையில எல்லாமே விஷமாயிருச்சு. குழந்தைங்களுக்கு எதையும் நம்பி கொடுக்க முடியறது இல்ல. அதனால்தான் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன். இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இயற்கை முறையில விளைஞ்சது. தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. இப்ப என்ன இதை சொல்லத்தே அங்க வந்தியா? அடையாப்பா, வியாபாரம் நடக்கிற நேரத்தில் வந்து நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு. இல்லைங்க, உங்க நேரத்தெல்லாம் நான் வீணாக்கல. எங்க தோட்டத்துல விளையிற இயற்கை முறையில விளைஞ்ச காய்கறி பழங்களை உங்க கடையில வச்சு வியாபாரம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். தம்பி, இது மளிகை கடைப்பா, இங்க காய்கறியில விற்க மாட்டான். என்னங்க, இத அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சு விற்க முடியாதா? இல்ல தம்பி, இதெல்லாம் வேணாம். காய்கறியை வரணும் பண்றது இல்லப்பா. இங்க பாருங்க, சத்தான வாழைப்பழம், டேஸ்டான மாம்பழம், அப்புறம் இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தா போதும். தம்பி, காய்கறியில அங்க ரொம்ப நாள் வச்சு விற்க முடியாதுப்பா, அழுகி போயிடும். அழுகிறதுக்கு முன்னாடி வித்துருங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் ஆர்கானிக் காய்கறியை வாங்குறாங்க. அப்படின்னா நீயே தனியா ஒரு காய்கறி கடையை போட்டு வித்துற வேண்டியதானே?
தம்பி திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதப்பா. இங்க எல்லாம் காய்கறி வியாபாரம் பண்ண மாட்டோம்ப்பா. எடுத்துட்டு போ. சரிங்க, இப்ப நீங்க நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன். ஒருவேளை உங்க மூடு மாறினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். ம். வரேங்க. ம். ஏற்கனவே 1008 தலைவலி. இதுல இந்த மாதிரி ஒண்ணு வேற. அப்பா என்னடா? இல்ல ஒண்ணு இல்லப்பா, காடு. நான் ஒரு வேலை சொன்னா செய்யறதுல சும்மா அப்பான்னு உட்காந்துக்கிட்டு. ஏங்க 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 பாத்து. என்னாச்சு? ஐயோ, கீழே விழுந்துட்டாங்களே. ஐயோ ஏமா பாத்து வர மாட்டியாமா? ஐயோ, கை கொடுங்க. எந்திரிங்க. அப்பா கவனமா வண்டி ஓட்டிட்டு வர மாட்டியாப்பா? இந்த பொண்ணு பாவம் கீழே விழுந்துருச்சு பாரு. இல்லங்க, இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கவனிக்காம ரோட கிராஸ் பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க போனும் கையுமா தான் இருக்குதுங்க. ரோட்டை எல்லாம் பாக்குறதே கிடையாது. இல்லங்க, என் மேலதான் தப்பு. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஏங்க, நீங்க ஓகே தானே? ஓகே தான். அடி ஏதாவது பட்டுடுச்சா? இல்லங்க, ஒன்னும் இல்ல. ஏங்க, தண்ணி வேணுமா? இந்தாங்க, தண்ணி குடிங்க. இல்ல இல்ல வேணாம். இல்லங்க, படபடன்னு இருக்கீங்க, குடிங்க, பரவாயில்ல. இல்லங்க, என்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கு. சாரிங்க, நான் கவனிக்கல. பரவாயில்லைங்க. ஏங்க, அடி எதுவும் படல? இல்லங்க. சரி. ஏங்க, வீடு பக்கத்துல தானே? ஆமா. நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, வேணாம், தேங்க்ஸ். சாரி. ஏங்க, ம். நானும் ராஜி அண்ணனை போய் பார்க்க போனோம்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? பெருசா எதுவும் பேசல, ஆனா சந்தோஷம் முகத்துல தெரிஞ்சுதுங்க. ம். நல்ல வேளைங்க, சின்ன அண்ணன் வீட்ல இல்ல. இருந்திருந்தாருன்னா ஏதாவது சொல்லிருப்பாரு. என்னங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ம்? ஆமா, சரவணன் ஏன் சாப்பிட வரல? ஏய், தயவு செய்து அவனை பத்தி பேசாதடி. ஏங்க, என்ன பண்ணா? அவன் முந்தி மேல இல்ல கோமதி. அவன் வேற மாதிரி மாறிட்டாப்ப. நம்ம சொல்றது நல்லது கெட்டது எதுவுமே அவன் காதுல வாங்க மாட்டேன்டா. என்ன அர்த்தம்? என்ன பண்ணான்னு சொல்லுங்க. அவனுக்கு எதை பத்தி அக்கறை கிடையாதுடி. பிறக்க போற அவன் சொந்த பிள்ளை மேல கூட அவனுக்கு அக்கறை கிடையாது. சரி, மயில் மேல ஏதோ கோபத்தில் நிற்காது, நியாயமான கோபமோ என்னமோ, அதை விடு. மயில் வகுத்துல வளர குழந்தை யாரோட குழந்தை? நம்ம வீட்டோட மூத்த வாரிசு அவனோட குழந்தை தானே. அந்த குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு? இத பாருங்க, எனக்கே என்ன சொல்றதுன்னு புரியலங்க. ஏண்டி, உனக்கு தெரியாததா? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது சாதாரண விஷயமா? ஒவ்வொரு மாசமும் ஸ்கேனு, டெஸ்ட், அது இதுன்னு எம்மூட்டு செலவு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தங்கமயில் மட்டும்தான் அவங்க வீட்டுல சம்பாதிக்குது. அந்த பிள்ளைக்கு வர வருமானத்தை வச்சு எப்படி எல்லா செலவையும் அந்த பிள்ளைனால சமாளிக்க முடியும்? அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நிறைய வருமே. அந்த பிள்ளை கையில காசு இருக்காதுன்னு நினைச்சு அவன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைய பார்த்து கொடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். அதுக்கு முடியவே முடியாதுன்னு இருக்கிறியா? அந்த பிள்ளைக்கு நான் ஏன் போய் பணத்தை கொடுத்துட்டு வரணும்னு கேட்கிறேன் என்கிட்ட.
நான் அப்படியே போய் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றான்னு சொன்னேன் அவன்கிட்ட. ஓம் பிள்ளடா, போய் பாட்டு வாடா, குழந்தை பத்தி கொஞ்சம் போது அக்கறைப்படுறா, கவலைப்படுறான்னு தானே சொன்னேன் அவன்கிட்ட. இதை கூட அதுக்கு ஆதல வாங்க மாட்டேன், என்ன எதுன்னு புரிஞ்சுக்கவும் மாட்டேன். பெரிய இவி மாதிரி என்கிட்ட பேசி போறாண்டி. சரி விடுங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் விவருத்தி, அவன்கிட்ட பேசுறதும் சத்தியமா வேலைக்கு ஆகாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ தங்க மேல போய் பார்த்து அந்த பிள்ளைக்கு செலவு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க, ஆனா வீட்டுக்கு போய் பணம் கொடுக்க சொல்றீங்க? அப்புறம் வேற எங்க போய் கொடுப்ப? இல்ல, நானும் பணம் கொடுக்கணும் தான் யோசிச்சேன். நான் முதல்ல அவளுக்கு பணம் கொடுத்தப்போ வேண்டான்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். தங்கம் மேல வேணாம்னு சொன்னாலும் எப்படியாவது கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு வந்துரு. அந்த பிள்ளை வயிற்றுல இருக்குது நம்ம குடும்பத்தோட வாரிசு. அது எக்கேடு போட்டு அப்படியே விட்டுற முடியாது. போ, அந்த பிள்ளைய பார்த்து விசாரிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வா. சரிங்க, இப்ப அவ வேலைக்கு போயிருப்பா, சாயங்காலம் போய் கொடுத்துட்டு வரேங்க. அப்புறம் எப்படியும் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டிலேயே இருப்பாங்க. அவங்க வீட்டுலாம் தேவையில்லாம பேச்சு கொடுக்காத. அந்த பிள்ளைய பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கேரு. சரிங்க. சரி. அண்ணே, கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. மயிலு, 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 மயிலு. என்ன காத்து இந்த பக்கமா வீசுது? மயில் இல்லையா? இல்லையே, வேலைக்கு போயிருக்காளே.